நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. நாடெங்கிலும் மீலாடி விழா கொண்டாடப்படுகிறது. அங்கு கொண்டாடப்படுகின்ற மீலாடி விழா எல்லாமே அக சீர்திருத்தம், மார்க்க சீர்திருத்தம், ஆன்மீக சீர்திருத்தம். இதுவும் ஒரு வகையான மீலாடி விழா தான். என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை ஏற்ற அரசியல் சீர்திருத்தம். அது ஆன்மீக சீர்திருத்தம், இது அரசியல் சீர்திருத்தம். தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. என்ன விழிப்புணர்வு? நீங்கள் வாக்கு செலுத்துகின்ற பொழுது சுயநலவாதிகளாக இருங்கள். ஏன் நான் உனக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? ஏன் என் ஓட்டுக்கு நீ பணம் கொடுக்கிறாய்? இதனால் உனக்கு என்ன லாபம் என்கின்ற கேள்விகளில் தான் எது நமக்கான அரசியல்ங்கிறது பிறக்குது. ஆடு மாடுகளுக்கு மாநாடு போடுறாரு. இன்னலக்கும் ஃபில் அன்ஆமில இப்ராங்கிறான் இறைவன். ஆடு மாடுகளில் உனக்கு படிப்பினை அத்தாட்சி இருக்கிறதுடா. அதை போய் கேலி பண்ற பரதேசி, உனக்கு அறிவு இருந்தா நீ கேலி செய்வியா? மேடை எங்கிலும் கேட்கிறார். ஆட்டு கறி திங்கிறது, மாட்டு கறி திங்க தெரியுது, ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும் உனக்கு அசிங்கமா தெரியுதா? அவர் சொன்ன வார்த்தை என் இறைமறை குர்ஆனில் இருக்கிறது. எனவே தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது. மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் என்று அவ்வளவு அவதூறாக பேசுகின்றான். துஸப்பிஹு லஹு ஸமாவாத்து ஸப்உ வல் அர்து வமா ஃபீஹின். 7 வானங்களும் பூமியில் உள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தியானம் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது என்று இறைவன் கூறுகின்றான். அந்த மரங்களுக்கு உயிர் இருக்குது, அந்த மரங்களோடு பேசுடா மடையனேன்ட்டு சொல்றான். அவருடைய அரசியல் தமிழர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு ஒத்து போகிறது. தமிழ் தேசிய இஸ்லாமிய கூட்டமைப்பு துணை நிற்கிறது. இப்படி அவர் சொல்லுகின்ற அரசியலுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. சில காழ்ப்புணர்ச்சியாளர்கள் சீமான் மீது, சீமானை போன்று ஒரு உயர்ந்த தன்னலமற்ற ஒரு தலைவனாக நாம் உருவாக முடியலைங்கிற காழ்ப்புணர்ச்சியில விஷத்தை கக்கிக்கிட்டு அலைகிறானுங்க. நமக்கு எந்த நோக்கமும் இல்லை. அண்ணன்கிட்ட சீட்டோ பேரமோ, என் நாடு சரியா இருக்கணும், என் நாட்டு மக்களின் நலன் சரியா இருக்கணும். என் இறைவன் சொல்லுகின்றான், மடையர்களே, உங்களுக்கு வானத்திலிருந்து தண்ணியை இறக்கி உங்களுக்கு நான் புகுட்டுறதுக்கு நீர் கொடுக்கிறேனே, அதை சேர்த்து வைக்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா? வமா அன்தும் லஹு பிஹாசினின் என்று இறைவன் சொல்லுகின்றான். சீமான் என்ன சொல்லுகிறார்? நாடெங்கிலும் நான் நீர்நிலை தேக்கங்களை ஏற்படுத்தி என் மக்களை தண்ணிக்காக கையேந்த வைக்க மாட்டேன்டா. இறைவன் பேசுவதை என் அண்ணன் பேசுகின்றான். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருக்கு துணை நிற்கிறது. எது நமக்கான அரசியல்? எது நமக்கான அரசியல்? எதை? அதுலேயும் குறிப்பாக இந்த ஆலிம்கள் அரசியல் பேசிடக்கூடாது, இமாம்கள் அரசியல் பேசிடக்கூடாது. தொழுக வைக்கிறது தான் உங்க வேலை. பள்ளிவாசலை கட்டிக்கிட்டு மாரடிங்க. அதை தவிர்த்து நீ எதுவும் அரசியல் பேசுறாத. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கடமை. அதிலும் குறிப்பாக நபிமார்களின் வாரிசுகள் என்று சொல்லக்கூடிய என்னை போன்ற இமாம்களுக்கு முதல் கடமை. இமாம்கள் அரசியல் பேசக்கூடாதுன்னு நீ சொன்னீங்க. இமாம்கள் எங்க போய் நின்றுக்கிறான் தெரியுமா? மதரசா நடத்துறேங்கிற பேர்ல பல லட்சக்கணக்கில் வசூல் செஞ்சு மோசடி, பள்ளிவாசல் கட்டுறேங்கிற பேர்ல பண வசூல் செஞ்சு மோசடி, ஹஜ்ஜு உம்ரா செய்யற நடத்துறேன் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பணம் செய்யற மோசடி. சமீபத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழக்கிடாரம்ங்கிற ஒரு ஊர்ல 1.5 கோடி ரூபாய் அடிச்சுட்டு ஒரு ஆலிம்சா ஓடிட்டான். உனக்கு அரசியலையும் நல்லவன கெட்டவன அடையாளம் காண தெரியல, ஆலிம்சாக்கள்லையும் உனக்கு நல்லவன் கெட்டவன அடையாளம் காண தெரியலன்னா நீ என்ன சமுதாயம்? உன்னோட பிறந்ததற்கு பழனி பாபா சொன்னது போல எனக்கு வெக்கமா இருக்குடா. நீ எப்படிப்பட்ட வீர வம்சத்தில் பிறந்தவன், தூய மார்க்கத்தை ஏற்றவன். உன் மொழி பெருமையானது, உன் மார்க்கம் பெருமையானது, உன் மண் பெருமையானது. இவ்வளவு இழிவான கீழ்த்தரமான ஒரு அரசியலை, எது நமக்கான அரசியல்னே தெரியாம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிய, உனக்கு எப்படி புத்தி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களிடம் அறிவார்ந்த அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்டு என் அண்ணனின் ஆட்சி அதிகாரணையை நீங்கள் உறுதி செய்யுங்கள். இஸ்லாம் எங்கள் மார்க்கம், இன்பத் தமிழே எங்கள் வழிமுறைகள். தமிழ் தேசிய உறவுகளும் தமிழர்களாக கூடியிருக்கக்கூடிய உறவுகளும் ஈமான் ஒன்றாக இணைந்து விட்டால் ஈமான் உள் சீமான் என்பது உள்ளாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானும் சீமானும் ஒன்றாக இணைகின்ற போதுதான் சமுதாயத்துக்கு எந்த விஷயங்களை எடுக்க வேண்டும் என்பது நாம் கொஞ்சம் காலம் தாழ்ந்தவர்களாகவே ஈமானுடையவர்கள் இன்று சீமானை நோக்கி நாம் முன்னோக்கி பயணிக்கின்றோம். இதுதான் உண்மை. ஏன்று சொன்னால் குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அசத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய அரசாட்சியாளர்கள் எல்லாம் சீமான் என்ற போர்வில் நம்மளை நாடோடியாக நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு அவநிலைக்கு
அவர்கள் கரம் பிடித்தவர்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஈமானை இழந்த நிலையோடு நாம் இன்று நிற்கக்கூடிய ஒரு அவநிலைகள். இந்த அவநிலைகளுடைய திராவிடங்களை வேறு அறுப்பதற்கு ஈமானுடன் சீமான் என்ற தோழர்கள் இன்னைக்கு அணி அணியாகி உள்ளே இருக்கின்றார்கள். ஒரு குறைய சிந்தனையோடு நாம் இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் சொல்வதற்கு மன அழுத்தங்கள் தேவையில்லை. அசத்தியம் என்னைக்கும் இந்த உலகில் நிற்காது, சத்தியம் என்று நிலைக்கும். நீண்ட ஆயுளோடு இந்த சீமான் உடையவர்கள் நிலைத்திருந்தால் நம்முடைய அனைத்து காரியங்களுக்கும் அல்லாஹ் ஒரு தீர்வை எழுவதற்குத்தான் இந்த சீமானை போன்ற தோழர்கள் இன்னைக்கு ஈமானுடன் வந்து நிற்கின்றார்கள். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆளுமை திறன் யார் சிறந்தவர்கள்? 1400 ஆண்டுகளுக்கு முன்பு காபாவை நிர்ணயம் செய்யக்கூடிய அபூஜஹில், உதைபா போன்றவர்கள் எல்லாம் மக்காவை நிர்ணயம் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஸல்லிலில் கஅபதி, நான் இந்த திரு ஆலயத்தில் 2 ரக்காயத்து தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் அழகாக கூறினார்கள். அந்த திராவிடர்கள் அபூஜஹில், உதைபா போன்றவர்கள் சொன்னார்கள், யா முஹம்மத், நீங்கள் இந்த மண்ணில் தொழுவது கூட நாங்கள் உங்களை அனுமதிக்க மாட்டோம். நான் ஏன் இதை வரலாற்றை கோடிட்டு காட்டுகின்றேன் என்றால், இன்னைக்கு திராவிடர்கள் நம்மளை எப்படியெல்லாம் அடித்து நொறுக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாறு இந்த இஸ்லாமிற்கு இது பொருந்தும் என்பதை நான் நினைவுபடுத்துகின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவை பார்த்த நிலையிலே புறமுது காட்டாமல் ஒரு எல்லை வரை அழுததாக செல்கிறார்கள் வரலாறுகள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் மாற்றத்தை கொடுக்கின்றான். எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய அரசியல் சிந்தனை, எவ்வளோ பெரிய மக்களை தனது அன்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டமைப்பு இந்த இந்தியாவிலே என்றால் நமக்கு அடையாளங்களாக காணல்